ஏசாயாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்பதாய் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் நீதியின் கிரியையும் அதின் பலனும் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக நான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துகிறதனுடைய முகாந்திரம் என்ன? நீதியை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த நீதியை தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சத்தியத்தினுடைய பின்னணியை நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது பெரும்பாலும் இந்த ஏசாயா 32வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி, அதை தொடர்ந்து காற்றுக்கு ஒதுக்கும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் கிட்டத்தட்ட 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட 1000 வருட அரசாட்சியிலே நிகழக்கூடிய ஒன்றுக்கு ஒப்பனையாய் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளை இவைகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏனென்றால் ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்று சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் 1000 வருட அரசாட்சிக்கு ஏதுவான சத்தியங்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்கள் இப்பொழுதும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால், தேவன் நீதியின் கிரியை குறித்தும் அதன் பலனை குறித்தும் பேசுகிறதற்கு முன்பாக 15வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறாரு. அதற்கு முன்பாக சொல்லப்பட்டது எல்லாம் நாம் கவனித்து பார்ப்போமே ஆனால், எல்லா வீடுகளிலேயும் பாருங்க, சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே மாரடித்து புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்துல அரமனை பாலாக விடப்படுமாம், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகுமாம், அது மேடுகளும் கெபிகும் ஆகும் என்று சொல்லி வேதத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது. மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சத்தியத்தினுடைய பின்னணியை நாம் கவனிக்கும் போது மகா வறட்சியான அனுபவம் காணப்பட்டிருந்தது. ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் மகா வறட்சியான அனுபவங்களை அவர்கள் கடந்து வர வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தொடர்ந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது எந்த காலத்தை குறித்தது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தை குறித்த அருமையான சத்தியங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கடைசியாக இவ்விதமாய் சொன்னார், உன்னதத்திலிருந்து நீங்கள் பலனை தரிப்பிக்கிற வரைக்கும் எருசலேமில் இருங்கள் என்று சொல்லுகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற பலன் எதை காண்பிக்கிறது? அதான் பிதாவின் வாக்கு தத்தம். அதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்ப உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்று சொல்லப்படுகிறது எதை பற்றிய வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்கு தத்தம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பூரணமாய் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் சபையினுடைய நிலவரம் எப்படிப்பட்டதாய் இருந்தது, சீஷர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொன்னால், மகா வறட்சியான அனுபவமாய் இருந்தது. நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருந்த ஏறக்குறைய மொத்தமாக 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டறையிலே
பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து வந்த பலனால் அவர்கள் எல்லாரும் தரிப்பிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையானது வறட்சியான அனுபவத்தை போன்றிருந்தது. அதாவது கிறிஸ்துவோடு கூட நிலைத்து நிற்காமல், கிறிஸ்துவை பற்றி கொள்ள மனதில்லாமல், கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போகக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். எது வரைக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பு வரைக்கும். அதனாலதான் பேதுருடைய வாழ்க்கையோ மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இயேசுவுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்ன பேதுருவை என்ன செய்து விட்டார்? அவரை யாரும் தெரியாதுன்னு சொல்லி அவரை மறுதலித்து, அவர் இல்லை, அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதுருவோடு கூட இருந்த மற்ற சீஷர்களும் ஆவியிலே பலன் இல்லாமல் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படாமல் வாழ்ந்து வந்தபடியினாலே கிறிஸ்து இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையானவர்களே, அவ ஏசாயா 32வது அதிகாரம் 12, 13, 14, 15 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அங்கே காண்பித்து கொடுக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவைகள் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று சொன்னால், ஆதி நாட்கள்ல இதெல்லாம் எதற்காக ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றால், உண்மையாகவே உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய், எளிதில் தேவனை விட்டு பின்வாங்கக்கூடியவர்களாய், சுலபமாய் சுருண்டு போகக்கூடியவர்களாய், ஆவியிலே பலனற்றவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் ஒரு விதமான நிழலாட்டமாய் வறட்சி, கெபிகளாகிவிட்டது, பாலாக அரண்மனை பாலாக விடப்பட்டு கடந்தது என்றெல்லாம் வறட்சியான அனுபவத்தை குறித்து பேசுறார். இது எது வரைக்கும் இருக்கும் சொன்னார்? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்படித்தானே வாசிக்கும் 15ஆம் வசனத்துல, ஏசாயா 32:15 வாசிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த இவ்விதமான வறட்சி எல்லாம், இவ்விதமான கெட்டுப்போன பாலான அனுபவம் எல்லாம் எது வரைக்கும் இருக்குமா? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யாது? இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற இந்த வெளியேற பெற்ற அனுபவம் எதற்கு அடையாளமா இருக்கு? நான் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அந்நிய பாஷை குறித்தெல்லாம் சமீபத்தில் பேசுனதெல்லாம் யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்நிய பாஷை பார்ட் 1, பார்ட் 2, அந்நிய பாஷை பார்ட் 2, அந்நிய பாஷை பார்ட் 3 அப்படின்னு சொல்லிலாம் எல்லா சத்தியங்கள் அங்க இருக்கு. ஆனாலும் கூட அநேகர் சொல்லுவாங்க காத்திருந்து தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மொத்தம் 4 இடங்கள்ல ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சான்றுகள் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் ஆகிய 4 அதிகாரங்கள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல காத்திருந்து பெற்றது போல அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல காத்திருந்து பெறல, கைகளை வைத்த போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கொர்நேலிய வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். 44, 45 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது, கிறிஸ்துவை குறித்த அருமையான சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை குறித்து 12 சீஷர்கள், யோவானுடைய 12 சீஷர்கள், யோவானுக்கும் பாருங்க மன்னிக்க, யோவானுடைய சீஷர்கள் என்று தெரியாம சொல்லிட்டு யோவானுடைய சீஷர்கள் இல்ல, யோவானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றிருந்த ஏறக்குறைய 12 பேர் பரிசுத்த ஆவி உண்டென்று கேள்விப்பட்டதே இல்லை. அப்ப அவங்க கேள்விப்படுறாங்க. பவுல் தொடர்ந்து அவங்க மேல கைகளை வைக்கிறார். அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஏதோ காத்திருந்துதான் பெறணும் அப்படிங்கிறதுக்கு அப்போஸ்தலர் 2 என்கிற அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் காட்டிவிடக் கூடாது. பல விதங்களிலும் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஆனா நீங்க 4 பகுதியுமே பொதுவான பகுதியா பார்க்கணும் அப்படின்னா,
யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். நீங்க தாராளமா பார்க்கலாம். உண்மையா இல்லையா? அப்போஸ்தலர் 2 காத்திருந்து பெறாங்க. அப்போஸ்தலர் 8 கைகளை வச்ச போது பெற்றாங்க. அப்போஸ்தலர் 10 வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்குறார். அப்போஸ்தலர் 19 பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படுறாங்க, கைகளை வைத்த போது அவர் இறங்குறார். இதெல்லாம் பார்க்கும்போது அனுபவங்கள் வித்தியாசமாகுது, அப்படிதானே? ஆனா எது தெரியுமா மாறவே மாறாது? அனுபவங்கள் வித்தியாசமாகலாம், ஆனா எது தெரியுமா மாறவே மாறாது? ஆமா, அது விசுவாசம். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் மாறவே மாறாது. அப்போஸ்தலர் 2 பாருங்க, விசுவாசம் உள்ளவர்கள் மேல அவர் இறங்குகிறார். அப்போஸ்தலர் 8 பாருங்க, சமாரியாவின் விசுவாசத்துல வந்தாங்க, அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி வெளிப்படுகிறார். அங்கே கொர்நேலியு வீட்டிலையும் வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறாங்க, அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அங்கே அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர்களும் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறாங்க, தேவனை விசுவாசிக்கிறாங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவி அவங்க மேல வருகிறார். விசுவாசத்தினாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். எதுக்காக இவைகள்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னா, நூதனமான இடத்துக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏனென்றால் சிலர் அப்படியே ஒரு மாதிரி காற்று மாதிரி வரும், ஒரு விதமான காட்சி தெரியும் அப்படி சொன்னா, அதுல சத்துரு நம்மளை ஏமாத்தி கொண்டு போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு, நம்மை வஞ்சிப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனா வேத வசனம் ஒரு நாளும் மாறாது. விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்துக்குள்ளே வருகிறவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார், இருக்கிறார் என்கிற அருமையான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா பாருங்க, அதுக்கு முன்பு வரைக்கும் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை வருது. என்ன வருது? மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க, அவர்களுக்குள்ள எரிச்சல் அடைகிறாங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் எரிச்சல் அடைகிற கெட்ட சுபாவத்தை குறித்து சீசர்ல குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, எங்களில் எவன் பெரியவன் சொல்லி பெருமை வந்துதான் வரலையா? சீசர்களுக்குள்ள பெருமை வந்தது. அது மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தினால் அவன் அற்புதம் செய்து கொண்டே போகிறான், அவனை தடை செய்கிறார்கள். இவ்விதமா மாம்சத்தின்படியே நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்களோ அன்றைக்கு அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவர் இங்கே ஏசாயா 32வது அதிகாரத்துல ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுகிற அற்புதமான சத்தியம் என்ன? நாமும் கூட பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் மேன்மையை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை அனுபவிக்கிற முன்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், தேவனை விட்டு தூரமாய் வறண்ட அனுபவத்தை போலவே காணப்பட்டிருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு விசுவாசித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையானது ஒழுங்கும் சீராய் கடந்து போகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களா? ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான சத்தியமும் எதை பற்றிய சத்தியம் என்று சொன்னால், யாரை பற்றிய சத்தியம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்தை பற்றியது, பரிசுத்த ஆவியானவரை பற்றியது. அந்த வெளிச்சத்தை நாம் கட்டாயமாய் அறிய வேண்டும். சரி, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல நீதியை குறித்து, சமாதானத்தை குறித்து எல்லாம் அங்க சொல்றாரு. இந்த சத்தியம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சொல்லி அங்கே யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீதியை குறித்து இன்னைக்கு நான் நிறைய காரியங்களை குறித்து அல்ல, நீதியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு இது செய்தியினுடைய தலைப்பை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நீதியின் கிரியையும் அதின் பலனும் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக தான் கர்த்தருடைய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நீதி என்று சொல்லப்பட்டிருக்குது, இது எதை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து தான் இந்த நீதியை குறித்தும், இந்த நீதியின் கிரியை குறித்தும், இந்த நீதியின் பலனு குறித்தும் ஆவியானவர் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்கிறார்.
சரி, அது என்னதான் அந்த பலன், கிரியை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்பொழுது நாம் மீண்டுமாய் பார்க்கலாம். ஏசாயா 32வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீதியின் கிரியை என்னதான்? சமாதானம். நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அதை தொடர்ந்து சொல்றாரு, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை குறித்து, அமெரிக்கையை குறித்து, சுகத்தை குறித்து, அது மாத்திரம் இல்ல, குடியிருக்கிறது குறித்தெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். சரி, நீதியில என்ன அப்படி சமாதானம்? அமெரிக்கைன்னா வேற ஒன்றும் இல்லை, அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை, சண்டைகள் சச்சரவு இல்லாத, மாம்சத்தோடு போராடாத ஒரு நல்ல ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை. அதுக்காக உடனே நினைச்சிடக்கூட கடைசி வரைக்கும் மாம்சத்துல போராட்டம் இருக்குதுன்னு செய்து அப்ப ஒட்டுமொத்தம் அமைதி கிடைக்குமா கேட்டா, ஆமா, நிச்சயமா சொல்றேன். மாம்சம் என்னதான் நமக்கு விரோதமா போராடினாலும், உலகத்தின் ஆசாபாசங்கள் எந்த சமயத்தினாலும் விழுங்கி விடுவதற்கு ஏதுவாய், நம்மை விழுங்கி விடுவதற்கு ஏதுவாய் நமக்கு எதிரடையாய் நின்று கொண்டிருந்தாலும், நாம் கர்த்தருக்குள் சமாதானமா, சந்தோஷமா, சுகமாய் வாழ முடியும் அப்படிங்கிற அருமையான சத்தியத்தை இங்கு வேதம் காண்பிக்கிறது. பாருங்க, பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நாம் சமாதானத்தை காத்து கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய கருப்பொருள். பிரியமானவர்களே, இந்த செய்தியினுடைய கருத்து அதுதான். எவ்வளவு போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேவனுக்குள்ளே சமாதானமாய் வாழ முடியும். அதற்கு தான் தேவன் எப்படிப்பட்ட வெளிச்சத்தை தர்றார் தெரியுமா? நீதி அப்படிங்கறது ஒன்றை காண்பிக்கிறார். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்லயே ஆபிரகாம குறித்த விஷயத்துல முதல் முறையா ஆபிரகாம பற்றிய விஷயத்துல ஆண்டவர் நீதி எங்க வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த சத்தியத்தை நல்ல கவனிங்க. பாருங்க, முதல் முறையா இங்கதான் நீதினு இருக்குன்னு இல்ல, நோவாவே ஆண்டவர் நீதிமானாக கண்டன் சொல்லியிருக்கிறார். ஆனா நீதிங்கிற பதம் ஆபிரகாம பொருத்தப்பட்டில முதல் முறை எங்க வெளிப்படுத்தப்படுது தெரியுமா? ஆபிரகாம பற்றிய விஷயத்துல சொல்றேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துலதான். ஐயா, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினாராம். அப்ப ஆபிரகாமை பற்றிய விஷயத்துல இங்கதான் முதல் முறையா விசுவாசத்துக்கு பலனா நீதி காண்பிக்கப்படுகிறது. சரி, ஒரு கையில அப்படியே நீங்க அந்த ஆதியாகமம் 15 வச்சுக்கங்க. அப்படியே நாம் ரோமர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனிப்போமேயானால், அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அதுல விசேஷமா 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 2வது மற்றும் 3வது வசனங்களை கவனிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. அப்போ ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்பதைத்தான் இங்கு வேதம் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு எப்படி எண்ணினாரா? நீதியாக எண்ணினார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலாவது அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப ரோமர் 4 அதிகாரத்துல ஏதோ ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறத ஏதோ நீதின்னு சொல்லி சாதாரணமா காண்பிச்சுட்டாரு நினைக்காதீங்க. வேதம் அதை தொடர்ந்து யாரை குறித்து பேசுதுன்னு சொன்னா, ஒருவேளை ரோமர் 4வது அதிகாரம் துவக்கத்துல ஆபிரகாமை குறித்து பேசியிருக்கலாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்தும், அந்த விசுவாசத்தினாலே அவன் கண்டடைந்த நீதி, அவன் நீதிமானாக்கப்பட்ட விதத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ரோமர் 4வது அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும்போது, உண்மையாவே கர்த்தராகிய இயேசுவானவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து எனக்காக மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டாருங்கிறத விசுவாசிக்கும் போது அந்த நீதி நமக்கும் என்னப்படுமா என்னப்படாதா? என்னப்படும் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல,
யாருக்காக எழுதப்பட்டிருக்குதா? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும்னா, எப்படி என்னப்படும் சொல்லுங்க? அப்படியே என்னப்படும் இருக்கு. 22ஆம் வசனத்துல எப்படி எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நமக்கும் எப்படிதான் எண்ணப்படும்? நீதியாக எண்ணப்படும். அப்ப எதை விசுவாசிக்கிறது மூலமா? ஏதோ நான் தேவனை விசுவாசிக்கிறேன் கையை உயர்த்தியோ அல்லது சத்தத்தை உயர்த்தியோ சொல்வதனால அல்ல. எதை விசுவாசிக்கிறனால? இயேசுவானவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலதான் நீதி, விசுவாசத்தினாலதான் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் விசுவாசத்தினாலதான் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்த விஷயத்தை கவனிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை தொடர்ந்து 15ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்றார், நீ சமாதானத்தோட என்ன செய்வ? பிதாக்கிடத்துல சேருவேன்னு சொல்லி அவர் சொல்றார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15 பாத்தீங்களா? போதும். என்னையா முதல்ல நீதியை பத்தி பேசுறாரு. ஆமா, நீதி அதனுடைய கிரியை என்ன தெரியுமா? நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமுமாம் என்று சொல்லி ஏசாயா 32வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் அங்க என்ன கண்டடைந்தான் கேட்டா, நீதியை கண்டடைந்தது மட்டுமல்ல, இனி வாழ்க்கையில எப்படி இருக்க போது தெரியுமா? சமாதானமா நீ வழி நடத்தப்பட்டு நீ பிதாக்கிடத்துல போய் சேர்வேன்னு சொல்லி சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நிறையவே குடும்பங்கள்ல பார்த்த சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறத விட செத்துறலாம் நினைப்பாங்க. ஆனா ஆண்டு என்ன வாக்கு கொடுக்கிற பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த செய்திக்கு தலைப்பே என்னதுதான்? நீதியின் கிரியையும் அதின் பலனும். அப்ப நீதியின் கிரியை என்ன? சமாதானம். நீதியின் பலன் என்ன? அமெரிக்கையும் சுகமும். எவ்வளவு பெரிய அருமையான ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நீதிக்கு பின்னாக வைத்திருக்கிறார் பாருங்க. நீதிக்கு பின்பாக, நீதியை தொடர்ந்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய, கிடைக்க பெற வேண்டிய மகா மேன்மையான ஆசீர்வாதங்கள். நீதியின் கிரியை சாதாரணதல்ல, நீதியின் பலன் சாதாரணதல்ல. அதனாலதான் நம்ம வேதத்துல தெளிவா பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்த விஷயத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் கர்த்தரை விசுவாசித்து நீதியை கண்டடைந்தான். நீதியை தொடர்ந்து அவன் எதை கண்டடைகிறான் சொல்லி தேவன் காண்பிக்கிறார்? சமாதானம். ஏன்னா நீதியின் கிரியை சமாதானம். அதான் சொல்லிட்டார், நீ முடியும் போது எப்படிதான் மடிக்க போற? சமாதானத்தோட தான் பிதாக்கிடத்துல சேர்வேன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானமா என்ன நீ பிதாக்கிடத்துல போவ. ஆனா அநேக ராஜாக்களை பாருங்க, அவங்க அதான் பைபிள்ல போட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஏசாயா 48வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 22வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்ப வேதம் எதை சொல்லுது? நீதி, நீதிமானுக்கு தான் சமாதானம். நீதியின் கிரியை தான் சமாதானம். ஆனா அந்த நீதியின் கிரியை எப்படி வெளிப்படுத்துவது? அதுக்கு மேல போட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? தேவ நீதிக்குள்ள கொண்டு வரணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு எழுதின நிருபங்களை எல்லாம் வாசி பாருங்க. தேவ நீதியை கண்டடைகிற மகா மேன்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, நான் ஒவ்வொன்னா கூட சொல்ல முடியும். ரோமர்ல நீங்க பாருங்க, அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல சொல்லி தொடர்ந்து பார்க்கும்போது கர்த்தரை விசுவாசிக்கிறதின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்கள் அனைத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய மரணத்தினாலே என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் மாண்டு விட்டது என்கிற விசுவாசத்தை பற்றுகிறதுனாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது.
அந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் எழுதுறார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வறட்சி தான், யாருக்கு எதுவும் புலப்படல. ஆனா பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசின பரிசுத்த தாசர்களை தான் நாம் அங்கே கவனிக்கிறோம். ரோமபுரி சபைக்கு எழுதப்படுகிற வார்த்தைகள். அதை தொடர்ந்து கொரிந்தியருக்கு வரும்போது கொரிந்தியர்களின் தேவ நீதியை குறித்து பேசுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீதியை கண்டடையணும், அது அவருடைய பெரிய ஏக்கம். அப்ப பாத்தீங்களா, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கணும். என்ன தெரியுமா, நீதியின் கிரியை பார்க்க முடியாது, நீதியின் கிரியாகிய சமாதானத்தை பார்க்க முடியாது, நீதியின் பலனாகிய அமெரிக்கையும் சுகமும் இருக்காது. பிரியமானவர்களே, இது ஒரு விலையேறப்பெற்ற சத்தியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அனுதினமும் சுகத்தோடு அமெரிக்கையாய் சமாதானமாய் வாழலாம். எங்க வீடுல எப்படி தெரியுமா, எங்க வீட்டுல இப்படி சில நேரம் என்னன்னா, ஒருவேளை நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என் மனைவி கூட சில நேரம் நீங்க பாருங்க இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவா. சில சூழ்நிலையில அங்கே எப்பவும் கிடையாது. சில மனைவி ஏதாவது மாம்சப்படி ஏதாவது லேசா பேசிட்டான்னா, பாத்துக்க வசனம் இப்படி சொல்லுது பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா இந்த நீதியின் கிரியைக்குள்ள வரதான் அவர் நம்ம தம்முடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார். அது ஞாபகம் இருக்கட்டும். அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 6:6 சொல்லுகிறது. அப்படியே இந்த வசனங்களை கொண்டு வர சமாதானம் வந்துருது. இதான உண்மை. இந்த நீதியின் கிரியைக்குள்ள வர நீதியின் கிரியை சமாதானம் தான். அதை ஒரு காலம் யாருமே மாற்ற முடியாது. ஏசாயா 32:17 சொல்லியிருக்குதான், நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், மாற்றவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாருங்கிற அந்த சத்தியத்தில் என் பழைய மனுஷன் அவருடைய மரணத்தில் அவருடைய அடக்கத்தில் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயலாய் கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த அருமையான வெளிச்சத்திலே அனுதினமும் சமாதானம், அமெரிக்கை, சுகம். இன்னைக்கு அந்த சத்தியங்கள் தெரியாம சமாதான பெருவிழாவுக்கு போலாமான்னு பார்க்காங்க. அந்த பெருவிழால இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சமாதானம். ஏன்னா ஒரு சத்தியத்தை அறிய மாட்டேங்காங்க. சமாதான பெருவிழாவுக்கு போறது மட்டும் இல்லை, எங்கேயும் போகலாம், போனா அங்க இருக்கிற வரைக்கும் தான் அங்க சமாதானம். எந்த கூட்டத்துக்கும் போனாலும் அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். காரணம் என்ன தெரியுமா, அந்த கூட்டத்தை குற்றம் சொல்லல, நம்மளதான் குற்றப்படுத்துறேன். நம்ம சத்தியத்தை அறியணும், நாம் இப்படிப்பட்ட சத்தியத்துல நிலை கொண்டிருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆபிரகாம விசுவாசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து அவனை நீதிமானாய் மாற்றுகிறார். அவனுக்கு நீதியை காண்பித்து கூட, நீதி உனக்கு நீதியா நான் என்றேன்னு சொல்லிட்டார். அதை தொடர்ந்து ஆபிரகாமுக்கு என்ன சத்தியம் தெரியப்படுத்தப்படுது தெரியுமா, நீ இதிலேயே நடக்கும்போது நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வான்னு சொல்லி உன் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் போது சமாதானமா தான் நீ போக போற அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். நீ கர்த்தர் ஆரம்பத்துல விசுவாசிக்க, நான் பேசுற வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, இது உனக்கு நீதி, இதனுடைய கிரியை, இதனுடைய பலன் என்ன தெரியுமா, சுகமா சமாதானமா அமெரிக்கையா நீ உன் பிதாக்கிடத்துல போய் சேருவே. அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 6வது அதிகாரத்துல உலகமே அல்லல் பட்டுட்டு இருக்கு, உலகமே கூப்பாடு போட்டு சாகுது. ஆனா ஒரு குடும்பம் அமைதலா அமெரிக்கையா சுகமா ஒரு பேழையில அழகா போய்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8 மற்றும் 9 கவனிப்பீர்கள் என்றால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். அதனாலதான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், மன்னிக்கவும் 7வது அதிகாரம் 1 வசனத்திலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப நீதியின் கிரியைய அவங்க கண்கூட பாக்குறாங்க. பேழைக்கு வெளியில, உண்மையிலே சொல்றேன், அங்க எழுதப்படாட்டாலும் உண்மையை சொல்றேன்,
அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. அழிக்கும் போது சிரிச்சுக்கிட்டாவே இருந்திருப்பாங்க. ஆகா நம்ம சாக போறோம், ஆகா எனது வெள்ளம் வந்து நம்மளை இழுத்துட்டு போகுது. வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள் சொல்லி சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோம். வெள்ளம் இழுத்துட்டு போகுது, எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கீங்க? ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? சாக போறாங்க, இழுத்துக்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? ஐயோ காப்பாத்துங்க, அவங்க மொழியில பேசியிருப்பாங்க, என்னை காப்பாத்துங்க, ஐயோ இழுத்துட்டு போகுது, ஒரே கூப்பாடா இருந்திருக்கும். பேழைக்கு வெளியில அமெரிக்கை இல்லை, பேழைக்கு வெளியில சமாதானமே கிடையாது. ஒரு துளி அளவும் சமாதானம் கிடையாது, துளி அளவும் சமாதானம் கிடையாது. ஆனா பேழைக்குள்ள ஜம்முன்னு அழகா போய்கிட்டு இருக்கு பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா மூவ் ஆயிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே நீதி வெளிப்படுத்தப்பட்டது. அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள வர்றதுதான் நீதி. பேழைக்குள்ள சுகமான இடத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் நீதி. அவ நோவா எதுக்கு பிரசங்கிச்சார் சொல்லுங்க? எதுக்கு பிரசங்கிச்சார்? எல்லாரும் வந்து பேழையை பாருங்க, நான் எவ்வளவு பெரிய பேழையை கட்டியிருக்கேன்னு பாருங்க, அதுக்காக பிரசங்கிச்சாரா? இல்ல எல்லாரும் பேழைக்குள்ள வரணுங்கிறதுக்காக பிரசங்கித்தாரா? சொல்லுங்க. எல்லாரும் எதுக்குள்ள வரணும்? பேழைக்குள்ள வரணும். அந்த செய்தி தான் நீதி செய்தி, நீதியை குறித்த செய்தி. பாக்குறீங்களா? 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே வேதம் எவ்விதமான ஒரு வெளிச்சத்தை தருகிறது பாருங்க. 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று எழுதியிருக்கிறது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவன் நோவா எதை பிரசங்கிச்சிருக்கிறாரு? நீதியை பிரசங்கித்தார். அவன் நீதியை பிரசங்கிக்கிற செய்தி என்ன? எல்லாரும் நீதிங்கிற அந்த வார்த்தையை பாருங்க, நீ தி 2 எழுத்து இருக்கு அப்படிங்கிற பாடம் எடுக்கல. என்ன பாடம் தெரியுமா? ஒரே பாடம் தான், ஒரே செய்தி தான். மழை வரப்போது, எல்லாரும் பேழைக்குள்ள வந்துருங்க, பேழைக்குள்ள வந்துருங்க, பேழைக்குள்ள வந்துருங்க, பேழைக்குள்ள வந்துருங்க. அதுதான் நீதியை பற்றிய பிரசங்கம். நீதி என்கிற பிரசங்கம், நீதி என்கிற பிரசங்கம் எதுக்கு அழைப்பு கொடுக்கிறது? அமெரிக்கையான இடத்துக்குள்ள வந்துரு, சமாதானம் உள்ள இடத்துக்குள்ள வந்துரு. வெளியில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுட்டு கிடப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க. ஒரு வீட்டுல மாடி வீடு இருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அதுல ஒரு 10 பேர் தான் நிக்க முடியும்னா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டுக்கு கூரை இருந்திருக்கும், கண்டிப்பா ஒரு மேல் கூரை இருந்திருக்கும். அதுல ஏறி தப்பிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி தானே? மழை பெய்யும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சமா தான் தண்ணி ஏறும், ஒரே நேரத்திலே தண்ணி இறங்கும் போது இல்ல, கொஞ்சமா தண்ணி ஏறும் போது மேல போயிருப்பாங்க. அங்க 10 பேருக்கு இடம் காணிருக்காது, 5 பேர் தான் நிக்க முடியும். 10 பேர் வரும்போது அடிப்படி சண்டையமா இருந்திருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா ஒரே சண்டை காடு, ஒரே கூச்சல், ஒரே கதறல். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், வீதிகளிலே தம்முடைய சத்தத்தை கேட்கவும் பண்ண மாட்டார்னு சொல்லி எவ்வளவு அழகா கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூக்குரல் வந்துகிட்டே இருக்கு. குடும்பங்கள்ல பாருங்க சமாதானம் இல்ல. நம்ம குடும்ப வாழ்க்கையை பார்த்தா பேழையில பிரவேசிக்கிற அனுபவம் போல தெரியல. பேழையில பிரவேசிக்கிற அனுபவம் எது தெரியுமா? பேழையில பிரவேசிக்கிற அனுபவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்தை காண்பிக்கிறது. அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையா இருக்கு. நான் அடிக்கடி செய்தில சொன்னாலும் இப்பவும் சொல்றேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூர்வ நாட்களிலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவ நீடிய பொறுமையோடு இருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதோடு முடியல, அதுக்கு அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. கவனிக்கீங்களா? அந்த பேழையில சமாதானமா பயணிக்காங்களே, அதுக்கு பேரு தான் ஞானஸ்தானம் சொல்லி பைபிள் சொல்லுது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லி 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னையா பேழை கடந்து போறது, பேழையில காப்பாற்றப்பட்டது எதை பற்றிய செய்தியா? ஞானஸ்தானத்தை பற்றிய செய்தி என்று. அப்போ நோவா பிரசங்கித்த செய்தியும் எதை பற்றிய செய்தி? நீதியை பற்றிய செய்தி. நீதியை பிரசங்கித்தவன்,
நீதி என்கிற பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருந்தான். இந்த ஒரே பிரசங்கம் தான். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், அங்க 29ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன், ஆமா, லூக்கா 7வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொல்றேன். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிக்கையிட்டார்கள். ஞானஸ்நானம், இந்த நீதியை நீங்க பிரிக்கவே முடியாது. அதனாலதான் நோவா நீதியை பிரசங்கித்தான். ஆமா, பேழைக்குள்ள வரணும், அதான் ஞானஸ்நானம். அப்ப இங்கேயும் பார்க்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றதுக்கு உடனேயே அவங்களுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு என்ன தெரியுமா? தேவன் நீதிபரர், தேவன் சுகமாக்குகிறவர் சொல்லி அந்த வெளிச்சம் இல்ல, தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அங்க அறிக்கையிடல. எடுத்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவன் நீதிபரர். ஏன்னா ஞானஸ்நானனாலே தேவ நீதி தான். அதனாலதான் யோவான் இடத்துல இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு வரும்போது தடை செஞ்சுட்டு, ஆண்டு உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெறுக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமான்னு கேட்கும் போதுதான் ஆண்டு என்ன சொன்னாரு? இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது ஆமா தேவனுக்கு ஏற்றதா இருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்போ ஞானஸ்நானனாலே எந்த நீதி தான்? யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. மறக்கவே கூடாது. அதனாலதான் பேழையையும் அதான் ஞானஸ்நானமும் அங்கே நீதியை பிரசங்கித்தான் சொல்லும் போது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், தயவு செய்து ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க. கட்டாய ஞானஸ்தானம் பெறணும். ரட்சிக்கப்பட்டவங்க கட்டாய ஞானஸ்தானம் எடுங்க. அதை தயவு செய்து காலம் தாழ்த்தாதீங்க, அது நல்லது இல்லை. ஏன்னா நீங்க வாசிக்க கேட்டோமே லூக்கா 7வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல, அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல பாருங்க, பயங்கரமான ஆபத்தான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 7வது அதிகாரம் 30 கொஞ்சம் வாசிச்சிருங்களேன். 7ல பார்த்தோமே, தேவன் நீதிபரர், ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாங்க. இப்போ 30 வாசிங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப ஞானஸ்நானங்கிறது மனுஷனிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஆலோசனை அல்ல, மனுஷனிடத்திலிருந்து வந்த ஆலோசனை அல்ல, அது தேவ ஆலோசனை. ஞானஸ்நானம் பெற மாட்டோம்னு நிக்காங்க, தங்க இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. ஞானஸ்தான சத்தியத்துக்கு இடம் கொடுக்க தங்களுடைய இருதயத்துல இடமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களுக்கு கேடு உண்டாக்க. அழகா போட்டிருக்கு, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப தங்களுக்கு கேடு உண்டாக தான் அவங்க விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா 29ல ஆயக்கார் முதலான எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த உபதேசத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் சொல்லி அறிக்கையிட்டாங்க. ஆனா பரிசேயர் நியாயசாஸ்திரிகளுக்கோ ஞானஸ்தானம் பெற விருப்பம் இல்லை, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து சொல்றேன், நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற வேண்டும், கட்டாயமா பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெறாத பட்சத்துல நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. ஞானஸ்தானம் என்பது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனை பற்றும் நல்மனசாட்சி, இந்த தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்ன தெரியுமா? ரத்தின சுருக்கமா சொல்லிட்டா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பது. பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாய் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வது.
அதைத்தான் கொலோசியர் 2:12 சொல்லுது. ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லி, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தேன். கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு எழுந்த அந்த புதிய சாயல் கிறிஸ்துவின் சாயல். ஆகவேதான் கலாத்தியர் 3:27 சொல்லுது, உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:27. பிரியமானவர்களே, தேவ நீதி, தேவ நீதியில தான், இந்த நீதியில தான் சமாதானமா வாழ முடியும். இல்லைன்னா முடியாது, கட்டாயம் சொல்ல முடியாது. தேவ நீதி, இந்த தேவ நீதி எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? நீதி நீதின்னு சொல்லி ஆபிரகாம் கண்டடைந்த நீதி என்ன? நோவா கண்டடைந்த நீதி என்ன? நம்ம அழகா படிச்சோம். நோவா பேழையில நோவாவுடைய வீட்டில் இருக்கிற மற்ற 7 பேர், ஆக மொத்தம் 8 பேர் அதுல பிரவேசித்து காக்கப்பட்டது எதுக்கு அடையாளமா இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பனையா இருக்கு சொல்லி நான் சொல்லல. 1 பேதுரு 3:20-21 சொல்லுது. அப்ப நீதியை கண்டடைந்தா, நீதியை கண்டடைகிறதுனா என்ன அனுபவம்? கிறிஸ்துவோடு கூட நான் மரித்து விட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்ங்கிறது இருக்கு பாத்தீங்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்லி கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. அதுதான் நீதி, அதுதான் நீதி. அதான் இயேசு ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்று. இப்படின்னா எப்படி? இப்படி நான் முங்கி எந்திக்கிறேன்ல, இந்த ஞானஸ்தானத்துலதான் இப்படிதான் நீ எல்லா நீதியும் நிறைவேற்ற முடியும். அப்ப இந்த நீதிக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் நிச்சயமா சொல்றேன் சமாதானமா வாழ்வாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த நீதிக்குள்ள ரெண்டு உதாரணம் சொல்லியிருந்தேன். இந்த நீதிக்குள்ள பிரவேசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு சொல்றேன். ஒரு திருமணத்துல நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னால இருக்கும். 2007 ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் செய்தி கொடுக்கும் போது இதை குறித்து பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு திருமண மண்டபத்துல அவர் சொன்னார், ஒரு குடும்பத்தை அதை 2 விதமா எடுக்கலாம். ஒரு குடும்பம், அதாவது தேவ நீதிக்கு உட்படாத ஒரு குடும்பம் வச்சுக்கோங்களேன். அவர் தேவநீதின்னு சொல்லல, அதாவது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள சரியா இல்லை அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி தங்களுடைய காரியங்களை பிரதிபலிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தார். என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல கணவன் வழக்கமா காலையில எழுந்து பேப்பர் படிக்கிறது உண்டு. சோஃபாலையும் சேர்லயும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு முன்னால் ஒரு சின்ன டேபிள் இருக்கு. மனைவி வழக்கமா வந்து என்ன செய்வாங்க, கிச்சன்ல இருந்து காஃபி போட்டுட்டு வந்து இவங்களுக்கு டேபிள்ல கொண்டு வச்சுட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் டேபிள கொண்டு வச்சுட்டாங்க. இவரும் பேப்பரை படிச்சுட்டு என்ன செஞ்சாரு, அந்த பேப்பர் அப்படி திருப்பினார்ல, அப்படியே காஃபி டம்ளர்ல பட்டுச்சு. அந்த அம்மா அப்பதான் வச்சுட்டு போயிருந்திருக்காங்க, உள்ள கிச்சனுக்கு போயிருக்காங்க. காஃபி பேப்பர் இப்படி திருப்பினார்ல, திருப்பும் போது அங்க காஃபி டம்ளர் வச்சிருக்கு, கவனிக்கல. தம்முன்னு விழுந்து அப்படியே கீழே டம்ளர் விழுந்த உடனே சத்தம் கேட்டுச்சு. அந்த அம்மா கிச்சன்ல இருந்து ஓடி வந்து பார்க்காங்க. ஐயோ என்ன சத்தம்னு பார்க்காங்க. இந்த ஐயாவும் எந்திரிச்சிட்டாங்க. பேப்பர்ல என்ன ஆச்சு, சத்தம் கேட்கு அப்படின்னு பார்க்காங்க. பார்த்தா காஃபி வச்சு அந்த டம்ளர் அப்படி கீழே விழுந்து அப்படி எல்லாம் சதிரி கிடக்கு. இது தேவனை அறியாதவர்கள், அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்காதவர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க குடும்பத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அவர் பார்த்து சொல்லுவாரு, நீ எல்லாம் மனுஷியா, நீனு காஃபியை கொண்டு இங்க கொண்டு வச்சிருக்க, நான் காலையிலே பேப்பர் படிப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி காபி போட்டிய கொண்டு வந்திய, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சியா? காஃபியை கொண்டு இங்க வச்சுக்கும் போது சொல்லிட்டு வச்சியா? அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் சுயம் சாகாத மனிதர்கள், தேவ நீதிக்குள்ள பிரவேசிக்காதவர்கள். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கண்ணு பெதடிலையா இருக்கு? நான் காலையிலே காஃபி வைப்பேன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க சும்மா ஜாலியா பேப்பர் படிப்பீங்க, நான் வச்ச காஃபி உங்களுக்கு தெரியாதோ? காலையிலே காஃபி வைப்பேன்னு தெரியுமா தெரியாதா? கண்ணு என்ன மூஞ்சில இருக்கா இல்ல பெதடில இருக்கா? ஆட்களை பாருங்க. உடனே அந்த ஐயா, உன்னை போய் கட்டினம் பாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உங்களை போய் எங்க அம்மா கட்டி கொடுத்தாங்க பாருங்க. 2 பேருக்கும் மாறி மாறி சண்டை.
இங்க தேவ நீதி இல்லை, ஞானஸ்தான சத்தியம் இல்லை. இப்ப ஞானஸ்தான சத்தியத்துக்கு உட்பட்ட ஜனங்களை கொஞ்சம் பாருங்க. தேவ நீதிக்கு உட்பட்ட ஜனங்கள்ல சமாதானம், அமெரிக்கை, சுகம் இருக்கிறத பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி, அந்த அம்மா அதே மாதிரி கிச்சன்ல காபி போட்டு வந்து டேபிள்ல கொண்டு வச்சுட்டாங்க அவருக்கு முன்னால. அதே மாதிரி பேப்பரை திருப்புறாரு, டம்முன்னு கீழே விழுந்து என்ன செஞ்சுட்டு செதறிட்டு கிச்சன்ல அந்த அம்மா ஓடி வந்து பார்க்காங்க. ஐயோ என்னங்க, ரொம்ப சாரிங்க, மன்னிச்சிருங்க, நான் காஃபி போட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன், இங்க உங்கள்கிட்ட சொல்லாம கூட வச்சுட்டேன், என் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வச்சிருக்கணும். இல்லம்மா, உன் மேல தப்பு கிடையாது, நீ எப்பவும் வழக்கமா வைக்கிறது தானே, நான் ஏன்ட்டுதாம்மா தப்பு இருக்கு, நான் தான் என்ன செஞ்சிருக்கணும், பேப்பரை திருப்பும் போது பார்த்து திருப்பி இருக்கணும், நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்லாத. இல்லைங்க, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வச்சிருக்கணும்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு வைக்காது என் மேல தப்பு தானே. இல்லம்மா, நீ எப்பவும் வைப்பன்னு எனக்கு தெரியும், நான் பாரு, நான் கவனக்குறைவா இருந்து என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா, பேப்பர் அங்கிட்டு இங்கிட்டுமா இப்படி திருப்பிட்டேன், நான் தான் தட்டிட்டேமா, என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லல. 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்காங்க. இது எப்படி இருக்கும்? இங்கதான் அமெரிக்கா இருக்கு, சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு. மனைவி மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா கணவன் இந்த சத்தியத்துல நிலைச்சு நில்லுங்க. ஞானஸ்தானத்துல என்னுடைய பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு விட்டது. பழைய பாவ வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய சாயலை கொண்ட, மாம்சத்தின்படி நடக்கிற பழைய மனுஷனாகிய ஆதாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அதுதான் தேவநீதி. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்காக? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த மேலான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அதனாலதான் நோவா குடும்பத்தை தாண்டி இந்த பேழைக்கு வெளியில ஃபுல்லா ஒரே கரைச்சல், ஒரே கூக்குரல், சண்டை. பேழையில கூட ஏற பிரயாசப்பட்டிருப்பாங்க, முடியாது. நான் ஏற நீ ஏற, ஒருத்தரை தட்டி விட்டு என்னென்னமோ நடந்திருக்கலாம். ஒரே கூச்சல். எங்க கூச்சல்? சத்துருக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கையில கூச்சல். சத்துரு நம்மகிட்ட போராடுறான்னா உடனே எதை வச்சுதான் மேற்கொள்ள தெரியுமா? வசனத்தை வைத்து. அதுல விசேஷமா என் பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான், அங்கேதான் நீதி இருக்கிறது. அந்த நீதியின் கிரியைக்கு முன்னால சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அந்த நீதியின் பலனுக்கு முன்னால சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. நீதியின் கிரியையும் நீதியின் பலனையும் நீங்களும் நானும் கெட்டியாய் பிடித்திருக்கிற வரைக்கும் அமெரிக்கையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சத்துரு கெடுக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 141 சங்கீதம், மன்னிக்கவும், சங்கீதம் 144 சங்கீதம் 14 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாதுன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள். வீதிகள்ல கூக்குரல் கிடையாது. ஏன்? எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கு. எருதுகள் சொன்னாலே பொதுவா பணிவிடை செய்யக்கூடியவைகள், உழைக்கக்கூடியவைகள். இன்னைக்கு நம்முடைய வீட்டிலேயே நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எருதுகளும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிரயாசப்படுகிற நாம் எல்லாருமே உண்மையிலே பலத்தவைகளா இருக்கணும். சோர்வுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, பலவீனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சங்கீதக்காரனுக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு அது. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்க வீதிகள்ல கூக்குரல் என்ன செய்யாதான், கேட்காது, உண்டாகாதுன்னு சொல்லி எங்க எழுதியிருக்கு. நீங்க என்ன பாருங்க, ஒரே சண்டைகள், சச்சரவுகள். பிரியமானவர்களே, அதான் ஏசாயா 32:17 சொல்றார், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமுமாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம், நோவாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஏன்? நீங்க யோனாவுடைய வாழ்க்கையும் பாருங்களேன். யோனா மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தது எதுக்கு ஒப்பனையா இருக்குதான்? மத்தேயு 12:40 சொல்லுகிறது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்ப உங்களுக்கு புரியுதா? நாம் தேவனுக்குள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகிறது தான் கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தது. அப்போ யோனாவும், நோவாவை போல யோனாவும் தேவ நீதியை கண்டடைகிறதற்கு ஒப்பனையாய் மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தான். இந்த சத்தியம் அறிகிறது கடினமா இருந்தாலும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட எழுந்தேன்கிறதா அந்த 3 நாள் அனுபவம். அதற்கு ஒப்பனையா யோனா 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது எதுக்கு அடையாளம் தெரியுமா? தன்னுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து
கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு ஒப்பனையாய் வெளிப்படுத்தப்பட்டது, முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது. எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல தான் நீங்களும் நானும் தேவநீதியை கண்டடைகிறோம். அந்த தேவநீதியிலே சமாதானம், அமெரிக்கை, சுகம். அப்ப அது பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு நிழலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ரெண்ட பிரிச்சு பாருங்களேன். அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கும் அவன் வெளியில இருந்து மீன் வயிற்றுக்குள்ள போகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. மீண்டும் சொல்றேன், அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அவன் வாழ்க்கைக்கும் மீன் உள்ளே போறதுக்கு முன்னால இருந்த அவன் வாழ்க்கைக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஒரே கூச்சல் தான், ஒரே கொந்தளிப்பு தான். அமைதல் இருந்துச்சா? அமைதல் இருந்துச்சா கப்பல்ல? அமைதலே கிடையாது. அமைதலே கிடையாதுங்க. ஒரே கத்தல், கதறாங்க, அலமோதுறாங்க, தண்டு வேகமா வலிக்காங்க, அவங்க பேசிக்கொள்றாங்க, கூப்பிட்டு பார்க்காங்க, ஒரே கத்திக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், இதுதான் நமக்கு ஒரு பெரிய படிப்பனையை காமிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அதுதான். நம்முடைய கீழ்ப்படியாமைங்கிற இந்த பழைய மனுஷன் இருக்கான் பாருங்க, பாவ சரீரம் ஆதாம். அந்த பழைய மனுஷன்கிற இந்த மாம்சீக மனுஷனை நீங்க கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்காத வரைக்கும், அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்துக்குள்ள வராத வரைக்கும் கூச்சலும் குழப்பங்கள் தான். அந்த சத்தியத்துக்குள்ள வர பார்த்தீங்கன்னா அதான் நீதியின் கிரியை, அதுதான் நீதியின் பலன். அங்கே அமெரிக்கையும் சமாதானம் இருக்கு. இப்ப அவனை தூக்கி போடுறதுக்கு வரைக்கும் கூச்சல்னா கொந்தளிப்பு, அலைகள் பயங்கரமாய் கொந்தளிக்கு, பெருங்காற்றடிக்கு. அமைதல் இருந்துச்சா? இல்ல. ஆனா யோனா முதல் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்துறீங்களேன், எடுத்துட்டீங்கன்னா வாசித்துருங்க. யோனா 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசித்துருங்க. 15வது வசனம் மட்டும். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு என்ன செய்தது? அமர்ந்தது. பொதுவா சமுத்திரம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? இந்த உலகத்துக்கு அடையாளம். எதுக்குன்னு சொல்றேன், இந்த உலகம், நம்முடைய குடும்பம், எல்லாத்துக்கும் அடையாளமா சொல்ல முடியும். ஏன்னா 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 எடுக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுது, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதுகிறார். அப்ப விசுவாச வாழ்க்கை எதுக்கு அடையாளமா இருக்கு? கப்பலுக்கு அடையாளம். கப்பல் தரையில போகுமா, தண்ணியில போகுமா? ஆமா, கப்பல் சமுத்திரத்துல போகும், விசேஷமா சமுத்திரத்துல போகும். அப்ப விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினாங்கன்னு சொல்லும் போது, விசுவாசங்கிறது உண்மையிலேயே கப்பல்ங்கிறது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கு. அதான் விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த சமுத்திரத்துல இன்னைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, அந்த உலகங்கிற சமுத்திரத்துல, இந்த பூமிங்கிற சமுத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, அப்ப இந்த பூமியில, இந்த உலகத்துல, உலகம் கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு கொந்தளிப்பு தான். யோனா வெளியில இருக்கிற வரைக்கும் கொந்தளிப்பு தான். என்னைக்கு மீனின் வயிற்றுன்னு சொல்றதை விட அருமையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணுவதற்கு யோனா தன்னை ஒப்பு கொடுத்தான் பாத்தீங்களா, முடிஞ்சிச்சு. அங்க அமைதல் உண்டாயிற்று. ஏன்னா அதுதான் தேவ நீதி. நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பரிகரிக்கும்படி கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரு. உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவ மனுஷனையும் அவரோடு கூட அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்தாரு. ஆகவேதான் ரோமர் 6:4 சொல்லுகிறது, நாம் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடனே நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று, கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுதான் தேவநீதி. அப்போ யோனா மீன் வயிற்றுக்குள் இருந்தது, கிறிஸ்து அடக்கம் பண்ண 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருந்ததை பைபிள் திட்டவட்டமா சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார் மத்தேயு 12:40. அப்ப நம்ம அறிய வேண்டிய சத்தியம் என்ன? இந்த மீன் வயிற்றுக்குள்ள போறது அதான் கிறிஸ்துவின் கல்லறை. அவர் எனக்காக மரித்தார், எனக்கு அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். அதான் ஞானஸ்நான சத்தியம், அதான தேவ நீதி. இந்த தேவ நீதிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் போயிரும். அடிக்க ஒரு ஆள், திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானே பிரச்சனை. ஒரு ஆள் திட்டும் போது இன்னொரு ஆள் திட்டாம அமைதியா இருந்தா அங்க அமெரிக்கா தான். எடுபடாது. கொஞ்ச நேரம் கத்துற மாதிரி இருக்கும், எடுக்காது.
ரெண்டு பேருமே இந்த நீதிக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீதியின் கிரியை சமாதானம். பிரியமானவர்களே, அதனாலதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப காரியம் என்ன? உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? நிருபங்களில் எல்லாம் காமிச்சு கொடுக்காங்க. அவரோடு கூட மரிச்சோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தா. அந்த தேவநீதி சிலுவையை பற்றி உபதேசத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தேவ நீதியை நீங்களும் நானும் விசுவாசத்துல அனுபவிக்கும் போது, விசுவாசத்தினால் அனுபவிக்க 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 கட்டாயமா இந்த நீதியின் கிரியை சமாதானம், இந்த நீதியின் பலன் அமெரிக்கையின் சுகமும். கோபம் ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்களா? உலகம் சொல்லி கொடுக்கும். கோபம் உங்களுக்கு பயங்கரமா வருதா? 1 2 3 4 சொல்லி வேகமா எண்ணுங்க, கோபம் நின்றுன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு? அது எந்த மூளைக்கு? அது நான் சொல்றேன், கோபம் எரிச்சல் வரும்போதெல்லாம் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமா, சிலுவையில் என்னுடைய மாம்சம் அதன் ஆசை இச்சைகளும் மாண்டு விட்டது. இனி என்னை பண ஆசைக்குள்ள எதுவும் தள்ள முடியாது, பொருளாசைக்குள்ள என்னை எதுவும் தள்ள முடியாது, பதவி ஆசைக்குள்ள எதுவும் என்னை தள்ள முடியாது. பதிலுக்கு பதில் பேசுவது, எய்த்து பேசுவது, சண்டை போடுவது, கோபப்படுவது, எரிச்சல் அடைவது, மூர்க்கமாய் மோதுவது, எதுவுமே எதுவுமே இல்லை. ஜீரோ ஜீரோ ஜீரோ. எந்த இடத்துக்கு வரும்போது? தேவநீதிக்குள்ள வரும்போது. அப்ப நோவாவும் குடும்பம் இந்த தேவநீதி ஆகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த ஞானஸ்தானங்கிற தேவ நீதிக்குள்ள வர்றாங்க. உண்மையா இல்லையா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் அது. அப்புறம் பார்த்தா இந்த தேவநீதிக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்க உள்ள சுத்தி சுத்தி பார்க்காங்க பலனை. எந்த கூக்குரலும் இல்லை, எந்த சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, மாம்சம் எல்லாம் பூஜ்யமாகி விட்டது. இதுக்கு வெளியில தான், இந்த தேவ நீதிக்கு வெளியில தான் ஒரே சண்டைக்காடு, கூச்சல், ஐயோங்கிற புலம்பல். நம்முடைய வீட்டுல இந்த சண்டை சத்தமே கேட்கக்கூடாது, கூச்சலே வரக்கூடாது. வந்ததுன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் பிரத்யேகமா இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமுமா. சில வீட்டுல பாருங்க, இந்த சத்தியத்துக்குள்ள வராதனால, இந்த ஞான சத்தியத்துக்குள்ள வராதனால பழைய மனுஷன் இன்னும் அடக்கம் பண்ணப்படல. அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாருங்கிறது தான் தேவ நீதியை சுதந்தரிப்பது. இந்த இடத்துக்குள்ள வராதனால அவங்க எப்படி வாழ்றாங்க தெரியுமா? என்ன எப்படி நீ பேசலாம்? எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ்? எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ்? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். என் மரியாதை என்ன ஆகிறது? ஆதாம் இன்னும் சாகவே இல்லை. ஆதாம் செத்து கிறிஸ்து பிழைத்திருக்கிற பார்த்தீங்களா? அதுதான் நீதி. அந்த விசுவாசத்துல நான் கிரியை நடப்பிச்சுக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா? அந்த நீதியின் கிரியையில சமாதானம் சமாதானம் சமாதானம். இந்த மகா மென்மையான அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? நாகமான் இந்த மூழ்கி எழுந்திருக்கிற வரைக்கும் முரட்டாட்டம். எங்க ஊர்ல இருக்க தண்ணி இல்ல காணாதா? அருவாத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எங்களுக்கு போதாதா? எங்கிட்ட இருக்க நதி இல்லையா? என்னமோ இந்த நதியில போகணும்னு சொன்னோன்னே அவன் குக்கிற கோபம் அடைகிறான், மாம்சம் மேலோங்கி நிக்கி. ஆனா உள்ள போயிட்டு வந்தா எவ்வளவு பனி வந்துட்டு தெரியுமா? அதுக்கு முன்னால இந்த நாகமான காணல, கோவப்பட்டுட்டு இதெல்லாம் முடியாது. சில வீடுகளை பாருங்க, கணவனோ மனைவி எங்கேயாவது ஷாப்பிங் போயிருப்பாங்க, சண்டை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிருவாங்க. ஒரு நல்ல விசேஷ காரியத்துக்கு போயிருப்பாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, மானத்தை வாங்காத, எல்லாரும் பார்க்காங்க. மெதுவா பேசுங்க, மானத்தை வாங்க, எல்லாரும் பார்க்காங்க, நம்மளே பார்க்காங்க, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல முடியாது. அதுதான் அங்க பாக்குறோம். நாகமான் பயங்கரமா நிக்கான், முடியாது, அசட்டை பண்ணி கோபம், உக்கிர கோபம். அவன் அப்படியே புறப்பட்டு வர்றான், ஏசிக்கிட்டு தான் வர்றான். அவன் முங்கி எந்திரிக்கவர் பார்த்தா சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டான். இதான் உண்மையிலே ஞானஸ்தான சத்தியம். இம்மர்ஷன், பேப்டிசம்னால இம்மர்ஷன். அர்ப்பணம் செய்வோமா? இந்த நீதியின் கிரியைக்குள்ள நாம் வந்திருக்கிறோமா? இந்த நீதியின் பலனை நம்ம அனுபவிக்கிறோமா? இப்படிப்பட்ட பலனுக்குள்ள நிச்சயமா சொல்றேன், சண்டைகள் குழப்பங்கள் கிடையாது. நான் என்கிற அந்த ஆதாம் இல்லை இல்லை இல்லை, இனி நான் அல்ல. வசனத்தை முழுமையா சொல்றேன், கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவர் எனக்காக பாவமானார். அதுலதான் நான் தேவநீதியை சுதந்தரிக்கிறேன், தேவநீதியை அனுபவிக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.
மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே நீதியின் கிரியை குறித்தும் அதன் பலனை குறித்தும் சிந்திக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் நீ தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீரே தேவனுடைய நீதி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆண்டவரே இவ்விதமாய் அறிந்து கொண்டு அணு தினமும் ஆண்டவரே தேவ நீதிக்குள்ளாக ஆண்டவரே தேவ நீதிக்குள்ளாக சமாதானத்தையும் அமெரிக்கையும் சுகத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அனுதினமும் மாம்சத்தோடு உலகத்தோடு எங்களுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கு ஆண்டவரே. இந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தை எலும்ப பண்ணிவிடக்கூடாது. எல்லா காலத்திலும் தேவநீதியை காண்பித்துக் கொடுக்கிற அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்கிற அந்த மகா மேன்மையான இடத்துல தான் தேவ நீதி எங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதியின் கிரியை சமாதானம், அந்த நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகம் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. இப்படிப்பட்ட அமெரிக்கை சமாதானம் சுகத்தோடு நாங்கள் வாழ எங்கள் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து பழிக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. இப்படி விலையேறப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.